ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கன்ஃபார்மான கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட்டு தான். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அதே நேம்ஸ் தான் ஓரளவுக்கு வருது. கொஞ்சம் மோர் ஆர் லெஸ் வந்து ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்க, ஒரு சிலர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதில் ஓரளவுக்கு நான் ஒரு 7-8 பேர் தான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் இவங்களாம் ஓரளவுக்கு 90% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, அகைன் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து பிக் பாஸ் ஷோக்கு ஒரு நாள் 2 நாள் மட்டும் தான், ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஆப்வியஸாக ஒரு நாள் முன்னாடி அந்த இன்ட்ரோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவங்க கண்டஸ்டன்ஸ் கிட்டேயும் சொல்லி வச்சிருப்பாங்க, ரிவீல் பண்ணக்கூடாதுன்றது அக்ரிமெண்ட்லேயே போட்டிருப்பாங்கன்னும் போது நம்மளுக்கு எல்லாமே அந்த 1% டவுட்டோட தாங்க நிற்கும். 99% கன்ஃபார்ம் தான். ஸோ அந்த 1% டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதிர்பாராததே எதிர்பாருங்கன்றது எப்பயுமே பிக் பாஸில் இருக்க ட்விஸ்ட்டு தான்னும் போது இப்போ வர எல்லா கண்டஸ்டன்ஸ் நேமுமே ஜஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இவங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இருக்குமே தவிர, இவங்க கண்டிப்பாக இருக்காங்கப்பா அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது அப்படின்னும்போது, ஸோ அந்த ஆங்கிள்லேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிப்போம். இவங்கெல்லாம் வருவாங்க, வரமாட்டாங்க, ஜஸ்ட் பார்க்கலாம் யார் யார் வராங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன லிஸ்ட்டில் இல்லாதவங்க பேர் அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தா, ராஜவேலு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ஒருத்தர் சொல்கிறாங்க. அவரும் வந்து ஆர்டிஸ்ட் தான் போல இருக்குது. அதுக்கப்புறம் ஜனனி, அவங்களும் வந்து ஆர்டிஸ்ட் தான் போல இருக்குது. ஐ மீன் சீரியல்லாம் பண்ணுறவங்க தான் போல இருக்குது. அதுக்கப்புறம் உமர்ன்னும் போது அவங்க குக் வித் கோமால்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அவர் தாங்க ரொம்ப கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த குக் வித் கோமாளி ஷோலையும் வந்து அவர் எலிமினேட் ஆகிட்டார் போல் இந்த வாரம். ஸோ பார்த்துட்டே இருக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்புறம் இந்த லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுடுங்க கைஸ். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து எலிமினேட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஷோவில். ஸோ வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எலிமினேட் பண்ணதுனால அவர் பிக் பாஸில் வர்றதுக்காக எலிமினேட் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினும் போது, ஒரு சிலர் அது அப்படிலாம் இல்லை, அவர் வந்து பிக் பாஸில் வரலனால எலிமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. நான் அந்த ஷோ பார்க்குறது இல்லைங்க. ஸோ அதனால் என்னால் கரெக்டாலாம் சொல்ல முடியல. அது நிஜமாகவே அவர் எலிமினேட் ஆகிற இடத்துல தான் இருந்தாரா, இல்லை வேணும்னே வந்து பிக் பாஸ் ஷோக்காக அப்படி ஒரு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. குக் வித் கோமாளி அந்த ஷோ பொறுத்த வரைக்கும் யார் வந்து வின்னர்ன்றதை அவங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டு தான் அந்த ஷோக்குள்ளே போவாங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரியல, நான் ஃபஸ்ட்டு ஒரு சீசன் மட்டும்தாங்க பார்த்தேன் குக் வித் கோமாளி. அதுக்கப்புறம் பார்க்கல, அதுக்கப்புறம் பார்க்கணுன்னு தோணலை. ஏன்னா அதுக்கப்புறம் ஷோ கொண்டு போகணுன்றதுக்காகவே ஏதோ ஒன்று கொண்டு போகிறாங்களே தவிர, அது நேச்சுரலாக அந்த சிவானி அவங்கெல்லாம் இருந்த மாதிரி இருந்தப்போ, அந்த சிவாங்கி, பாலா, புகழ் அவங்கெல்லாம் இருந்தப்போ இருந்த அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் எனக்கு இப்போ அதில் ஃபீல் ஆகலை. ஒரு 2-3 சீசனாக நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு 1 சீசன் 2 சீசன் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது வந்து என்னமோ ஒன்று தள்ளிட்டே போனப்பா ஷோவை, சீசன் ஒன்று காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போகிற மாதிரி இருந்தது தவிர, அந்த ஒரு இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதில் வரவே இல்லை. ஏன்னா அது நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியல. இவங்களா ஏதோ ஒன்று ஃபிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. அதனால் நான் பார்க்கல. ஸோ வந்து அவர் எலிமினேட் ஆகிருக்காருன்னும் போது இது ஒரு சான்ஸாக இருக்கலாம் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு. ஆனால் பிக் பாஸ் ஆரம்பிக்க இன்னும் 1 மாதம் இருக்கேப்பான்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட்குள்ளே போகிறதுக்காகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் முன்னாடி தான் இன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் அவசரமாக அதுக்கான பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறதாகவும் சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ வந்து இது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் குக் வித் கோமாளி ஷோவில் அவர் வந்து எலிமினேட் ஆகிருக்காரு அப்படின்னும்போது இங்கே வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ப்ளஸ் சுனிதா மாதிரி அவருமே அந்த ஸ்லாங் ப்ராப்ளம் அவருக்கு இருக்குது அப்படின்னும்போது, தமிழை கொஞ்சம் பேசுகிற யாரையோ ஒருத்தரை உள்ளே போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஆடியன்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னும்போது அதுக்காகவே கொஞ்சம் போடுவாங்கன்னா அந்த இடத்துல இவரை வைக்கிறாங்க. அப்புறம் டாலினும் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க போல் குக் வித் கோமாளியில், அவங்களும் உள்ளே வருவாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக 2 கேரக்டர் வராங்கங்க சூப்பராக. இதில் நிறைய பேருக்கு பிக் பாஸ் ஷோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியாமே இருக்காது. அதே மாதிரி என்னோடது பிக் பாஸ் ரிவ்யூ போன வருஷம் பார்த்தவங்களுக்கும் இவங்களை பற்றி கண்டிப்பாக தெரியாமே இருக்காது. யாருன்னு பார்க்குறீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேல் கண்டஸ்டன்ட், ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி விஜே பாரு பற்றி சொன்னேன். அப்போ இன்னொரு விஜேவும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி 2 பேரையும் போடுவாங்களா, இல்லை வந்து இதுலேருந்து யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ இன்னொரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டும் விஜே வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே சோபனா தாங்க. ஸோ வந்து போன வருஷம் பிக் பாஸ் ஷோ வந்து அவங்க வந்து பிக் பாஸ் ஷோ நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க, ஆங்கரும் பண்ணியிருக்காங்க, பிக் பாஸ் ஷோ ஃபேட்மேன் கூடலாம் பண்ணியிருக்காங்க. போன விஷயம் நிறைய இன்டர்வியூஸ் அவங்க பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை. முக்கியமாக விஷால் எல்லாம் கிழிச்சு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அதை பற்றி ஸ்பெஷல் வீடியோவே வந்து போட்டிருப்போம் பிக் பாஸ் ரிவ்யூவில். விஜய் சோபனாக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியே நம்ம போட்டிருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் சோபனா உள்ளே வர்றதுக்கான 90% வாய்ப்பு இருக்குது. அவங்க பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களும் ஒரு பிரேவாக போல்டாக பேசக்கூடிய ஒருத்தங்க தான் அப்படின்னும்போது, விஜய் பாருவும் அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னும்போது 2 விஜேவையும் போடுவாங்களா இல்லை ஒருத்தரை போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. விஜய் பாரு பேர் வந்து முதலேருந்தே வந்துக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக. இவங்க பேர் இப்போ தான் ஆட் ஆகிருக்கு, தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் இருக்காங்கங்க பிக் பாஸ்லேயே. அவரும் ஒரு யூடியூபர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றியே நம்ம வீடியோஸில் பேசியிருப்பாங்கங்க. ஜோ மைக்கேல் சார் தான். அவர் பேரும் ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு அடிப்படுது. அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுவார், ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுப்பார் அப்படிங்கிறது பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவரோடது சேனல் பார்க்கும்போதுமே தெரியும். அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவர் ஷோக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த ட்ரெண்ட், அந்த கண்டென்ட் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அடித்து வெளுத்துருவார் அப்படின்னு தான் சொல்லணும். தப்பிக்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஷோபனா, இவங்க பாரு, இவங்க ஜோ மைக்கேல் சார்லாம் போனால் நுக் அண்ட் கார்னர் அப்படி வந்து என்ன பண்ணணுமோ எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ நிறைய கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க பேர் அடிப்படுது. இவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து மாடலிங் அப்படின்றும் சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் அவங்க நிக்நேம் ஒரு மாதிரி பேர் வச்சுட்டு சோஷியல் மீடியாலாம் சொல்கிறாங்க. நான் வந்து அவங்களோட ரியல் பேரே சொல்லிடுறேங்க. ஏன்னா எனக்கு அந்த பேர் சொல்ல இஷ்டம் இல்லை. இவங்க தான் அரோரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கான பேர் அந்த பேர் வச்சு கூப்பிடுறாங்க இல்லைங்களா, அந்த பேர் சொல்லக்கூட எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஸோ வந்து அவங்கள வந்து அவங்க ஒரு பொண்ணு அவங்கள அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்கன்னா மேபி அவங்களுக்கு அது தெரியல எப்படி ஃபீல் ஆகும்னு. எனக்கு அது சொல்ல பிடிக்கல. அதனால நான் அவங்களோட ரியல் நேமே சொல்லிடுறேன், அரோரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக கான்ட்ரவர்சிக்கும் கிளாமருன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ மாடலிங் அப்படின்னா அதுக்கு வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரேட்டிங்கை டிஆர்பி ஏற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள உள்ளே விடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பேர் வந்து சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு அது பிடிக்கல ஒரு பொண்ணாக அப்படி பேசுறதுக்கு. பட் ஆனால் வந்து அகெயின் அவங்களும் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா குமார் அப்படிங்கிறவங்க சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் தான், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நான் சேனல்லாம் பார்த்துருக்கேன். அராத்து அப்படின்ற ஒரு சேனலில். அப்புறம் 2 3 படத்தில் கூட இப்போ வந்து படத்தில் கூட ஒரு படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அர்ச்சனா குமார் அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. காமெடி அந்த கண்டென்ட்லாம் நல்லாயிருக்கும் அவங்க சேனலில். ஒரு மாதிரி இப்போ வைப்பில் ட்ரெண்டிங்கில் இன்றைக்கான ஜென்ரேஷனுக்கு ஒரு மெசேஜ் எப்படி சொல்லணும்னா ஒரு ஜாலியாக ஒரு வைப்போட, ஆனால் அதே சமயத்தில் அந்த மெசேஜை ரொம்ப கிளியராக கன்வே பண்ணுறதுல ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட அந்த சேனலில் அவங்க போடுற ஷார்ட் ஃபிலிம்லாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்களும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன சீசனில் உள்ளே வந்தாங்க இல்லைங்களா தீபக், ரஞ்சித். ஸோ 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீம். தீபக் வந்து தன்னை வந்து பாசிட்டிவாக காட்டிக்கணும், அதே சமயத்தில் கேமும் விளையாடணும் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் அடித்து விளையாடினார். சம்டைம்ஸ் நெளிவு சுழிவாக விளையாடினார். ரஞ்சித் சார் கேமே ஆடவே இல்லை. ஆனால் பாசிட்டிவாக வந்த மாதிரி பாசிட்டிவாக கிளம்பிட்டார். நான் ஆல்ரெடி ரஞ்சித் சார் பற்றி நிறைய பேசியிருக்கேன். போன சீசனில் பேசினதை விடுவோம் இப்போ வந்து அவரை பற்றி பேசுறது நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள் அப்படி, ஏன்னா ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான். ஒன்றுமே பண்ணாமல் ஆனால் கேம் வந்து நல்லா ஆடினாருன்ற மாதிரி ஜெனியூனாக போயிட்டார். அவங்க 2 பேரோட ஒய்ஃப் உள்ளே வராங்க. இவங்க 2 ஒய்ஃப்ஸும் வரும். அதாவது தீபக் சாரோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்ட்ரீம். இவங்க சிவரஞ்சினி அவங்க உள்ளே வந்து அருணை கீச்சதை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வெளியில் இன்டர்வியூஸ் அவங்க கொடுக்கும்போதும் டைரெக்டாக சௌந்தர்யா மற்றவங்களெல்லாம் எப்படி கீழ்ச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் அவங்க இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு தான் தெரியும். அவங்க வெளில வந்தப்புறம் தீபக் சாரோடது அந்த ஃபேன் ஷோ நடந்திருக்கும் இல்லைங்களா, தீபக் ஃபேன்ஸோடது. அப்போல்லாம் அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து தான் அவர் அந்த இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசினதை விட அவங்க ஒய்ஃப் தான் நிறைய பேசியிருப்பாங்க. அப்போது நிறைய இடத்துல சௌந்தர்யா ஒரு சிலர் மஞ்சள் எல்லாமே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தாக்கி பேசியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது இவர் அருணை வச்சு செஞ்ச மாதிரி வெளியில் போயிட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்டெரக்டாக அவங்க பேசினாங்க. இதில் ஒரு இடத்துல அவரே சொல்லியிருப்பார் தீபக் சாரே, உள்ளே நான் வந்ததோடய என் ஒய்ஃப் வந்திருக்கலாம், அவங்க வந்து இன்னும் நல்லா அடித்து விளையாடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க உள்ளே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களும் ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு ஒரு பேர் அடிப்படுது. அதுக்கப்புறம் அகெயின் ரஞ்சித் சாரோட ஒய்ஃபு, அவங்க பற்றி நம்மளுக்கு தெரியும், பிரியாராமன். அவங்க ஒரு படம் கூட பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் கூட பழைய படம், நான் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அதில் தான் அவங்க இன்ட்ரோ ஆனாங்க. தெரில, ஆனால் அந்த படத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அவங்க பிரியாராமன் அவங்க ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால அவங்களும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் யாராக இருப்பாங்க நம்ம ஓரளவுக்கு பார்க்கறதுல இவங்க எல்லாமே ஸ்ட்ராங் தாங்க. விஜய் பாரு ஆகட்டும், விஜய் சோபனா ஆகட்டும், அப்புறம் சிவரஞ்சினி ஆகட்டும், பிரியாராமன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா
லேருந்து வேறு யார் யாரெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க அர்ச்சனா அவங்கலாம் வந்துட்டு அப்புறம் அதான் இவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். விஜய் டிவியில் அவங்க அது என்ன ஃபரீனா அசாத் அவங்கள வில்லி கேரக்டர் பண்ணுறாங்க. பாரதி கண்ணம்மால அப்படிலாம் சொல்லும்போது, ஸோ சீரியல் வேற, இந்த ஷோ வேற அப்படின்னாலுமே என்னமோ அவங்க அவங்க கிட்டேருந்து கண்டென்ட் எதிர்பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற லெவலில் சும்மாலாம் உட்கார மாட்டாங்க. மிக்சர் சாப்பிட்டுட்டு கண்டென்ட் எதிர்பார்க்கலான்ற லெவலில் இருப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ கண்டென்ட்டுக்கு இந்த வருஷம் பஞ்சம் இருக்காதோ அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? எதிர்பாராதது எதிர்பார்க்கலான்ற மாரி எதிர்பார்ப்போம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா? அப்புறம் மேல் கண்டஸ்டன்ட்ஸ் அப்புறம் ஜோ மைக்கேல் சார்லாம் வந்தாருன்னா சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாரி வினோத் பாபு, அதுக்கப்புறம் புவியரசன் இவங்கெல்லாம் வந்து அவங்க தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்குலாம் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஃபேன்ஸும் இருக்காங்க. அப்படின்னும்போது காம்படிஷன் கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் போல இருக்குது இந்த வருஷம். பார்ப்போங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் அப்டேட்டு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் சேஷு சாரோட பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது பிக் பாஸ் வாய்ஸ் அவரது தான் இத்தனை வருஷம் போது இந்த வருஷம் பண்ணுறாரா இல்லையான்னு. அவரோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்மளுக்கு அவர் பிக் பாஸ் வாய்ஸை மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவரோட பிஹைண்ட் இட்ஸ் ஷோவில் இவர் சொல்லியிருப்பார், அசீம் சொல்லியிருப்பார். இவர் வந்து ஆல்ரெடி ஹிந்தி படம் பண்ணியிருக்கார் போல இருக்குது சேஷு சார். மஞ்சுனா அப்படின்ற படம், அதுக்கப்புறம் பிஏ பாஸ் 2 ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காராங்க. தாதா சாஹிப் ஃபால்கே வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டும் வாங்கியிருக்காருன்னு அசீம் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவர் வந்து பிக் பாஸ்க்கு அந்த வாய்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும்னா, அவருக்கான இன்னொரு வெர்ஷனை காட்டுறதுக்கு அவர் இப்போ படம் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் அவர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ விட்டு வெளில போகிறதுக்கான ரீசனாக இருக்குது. ப்ளஸ் கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அவருக்கான ஆல் த பெஸ்ட்டை சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பிஹைண்ட் இட் ஷோ போய் பார்த்தீங்கனாலே அது கீழே வர கமெண்ட்ஸில் எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே இத்தனை வருஷமாக எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு பிக் பாஸ் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஷோவில் அந்த வாய்ஸ் யாரோட தான் இருக்குன்ற க்யூரியாசிட்டிக்கு நடுவில் அவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அந்த ஷோவில் அவரை வந்து விஜய் ஷோபனா சொல்கிறாங்க, இவர் தான் அந்த வாய்ஸ், இல்லைனா இந்த வாய்ஸ் நாங்கள் எங்கேயே கேட்டிருக்கோமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ணி அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டே யாருக்குமே இல்லைங்க. எல்லாருமே வந்து எங்களுக்கு பிக் பாஸ் வாய்ஸ் போதும், உருவம் வேண்டாம், இந்த வாய்ஸ் வந்து எங்களுக்கு அந்த வாய்ஸோட ரிலேட் ஆகுது, ஆனால் எங்களால் அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் ஆக முடியல, எங்களுக்கு உருவமே வேண்டாம், வாய்ஸ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் இவர் ஏன் இப்போ வந்தார், அந்த வாய்ஸ் எங்களோடது அந்த இமேஜினரி வாய்ஸாகவே இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ கண்ணு முன்னாடி அவர் வந்து நின்னால எங்களால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னும்போது அதுக்கான ரெக்கக்னேஷனே அவருக்கு கிடைச்ச மாதிரி தெரிலங்க அந்த இடத்துல. அந்த ஒரு கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போய் பாருங்களேன். ஸோ அதான் விஜயோட ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, ஒரு சில விஷயத்துக்கு உருவம் தேவையில்ல, அதோட அந்த ஒரு இதுவே போதும், அந்த இமேஜினேஷன், அந்த அந்த மைண்டில் இருக்க அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த இதுவே போதும், நான் அது எப்படி நான் நினச்சிருக்கேனோ அது அப்படியாவே இருக்கட்டும், அதை மாற்றி பார்க்கணுன்னு எனக்கு தோணலை, அதோட நிஜ உருவம் எனக்கு முன்னாடி வந்தாலே எனக்கு அது வந்து தேவையில்லை, என் மைண்டில் நான் என்னவா செட் பண்ணி வச்சுருக்கேனோ அந்த விஷயத்தை அது அதுவாகவே இருக்கட்டும். அப்படி தாங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. எனக்கு படிக்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜனங்க அதுக்குள்ளே அந்த வாய்ஸ்க்கு பிக் பாஸ் ஷோக்கு அடிமையோ இல்லையோ அந்த வாய்ஸ்க்கு தான் அடிமையாக இருக்காங்க அப்படின்னும் போது இந்த வருஷம் அந்த வாய்ஸ் வராது, ஆனால் வேற ஒருத்தரை வச்சு பேசுவாங்க, ஆனால் அது ஏஐ வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அது எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வருமா இல்லை கொஞ்சம் மாடுலேட் ஆகி வருமானு தெரில. எதுவாக இருந்தாலும் நம்ம ஷோ பார்க்க போகிறோம், அதையும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் கைஸ். ஸோ உங்களுக்கும் அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை ஷோ பார்க்கும்போது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இந்த வருஷம் பிக் பாஸ் ஷோ இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸோடு சேர்த்து இவங்க வச்சுருக்க அந்த நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி லைவ் சேட் இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸுன்னும் போது மும்பையோடது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், மாருதி சுசுக்கிலாம் உள்ளே வருது, வின்னருக்கு கார் இருக்குது அப்படின்னும் போது என்னமோ பண்ண போகிறாங்கப்பா இந்த வருஷம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட தான் உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ கைஸ். நம்ம வந்து பிக் பாஸ் ஷோ வந்து எப்போ வரும்ன்ட்டு வெயிட் பண்ணுற அந்த எக்ஸைட்மெண்ட்டோடவே வந்துட்டு வேறு அப்டேட்ஸ் என்ன வந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கைஸ். தேங்க்யூ.